சிறந்த கதைகளுக்கு நமது கேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று ஒரு புதிய கதையுடன் உங்களுடன் நான். ஒரு விவசாயி தனது தோட்டத்தில் நிறைய தர்பூசணிகளை விளைவித்துக் கொண்டிருந்தார். நிறைய காய்ச்சி இருந்துச்சு. மழை பெஞ்சி பச்சை பசேல் என்று காய்களும் பிஞ்சுகளுமாக நிறைய இருந்தது. விவசாயிக்கு மிக்க மகிழ்ச்சி. அதில் நன்கு விளைந்த நல்ல பழுத்த அந்த தர்பூசணிகளை எடுத்து தன் தோட்டத்துக்கு எதிரே உள்ள சாலையில் விற்பனைக்கு வைத்துக் கொண்டிருந்தார். வருவோர் போவோர் எல்லாம் அந்த தர்பூசணிகளை வாங்கி சென்று சுவைத்து மிகுந்த சுவையாக உள்ள பாராட்டி சென்றனர். விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். தினமும் அதிகாலையிலே எழுந்து வந்து தன்னுடைய விளைந்த காய்களை பார்த்து எடுத்து சாலையில் வைத்து விற்பனை செய்து கொண்டனர். விற்பனையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. அந்த வழியே ஒரு சிறுமி வந்தாள். அவளுக்கு அந்த தர்பூசணியை பார்த்தவுடன் சுவைக்க வேண்டும் என்ற ஆசை. அப்படியே பார்த்து கொண்டே நின்றிருந்தார். வருவோர் போவோர் எல்லாம் வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள். விவசாயி அந்த குழந்தை ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குழந்தை சொன்னது, எனக்கு தர்பூசணி வேணும் அப்படின்னு. வாங்கிட்டு போ, கொண்டா காசு அப்படின்னு கேட்டார் விவசாயி. உடனே அந்த பக்கத்துல வந்து அந்த சிறுமி கேட்டா, அது என்ன எவ்வளவு விலை அப்படின்னு. இது 30 ரூபாய், ஒரு நல்ல பெரிய விளைந்த காய் 30 ரூபாய் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார். அவளுக்கு அப்படியே முகம் வாடி போச்சு. என்கிட்ட 3 ரூபாய் தானே இருக்கு அப்படின்னா. 3 ரூபாய்க்கு ஒரு பிஞ்சு கூட கிடைக்காது அப்படின்னு விவசாயி சொல்லிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த குழந்தையும் சிறுமியும் அங்கிட்டு போகல. எப்படியாவது வாங்கிட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நின்றுகிட்டே இருந்தது. எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாராட்டிட்டு காசு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த குழந்தை அங்கேயே நின்றுக்கிறத பார்த்து மறுபடியும் அந்த விவசாயி கேட்டார், ஏன் நின்றுகிட்டே இருக்க, போ வீட்டுல போய் துட்டு எடுத்துட்டு வா, காசு கொண்டு வா, நான் தரேன் அப்படின்னு. இல்ல வீட்லயே காசு இல்ல, 3 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொன்னது. 3 ரூபாய்க்குன்னா அந்த கடைக்கு பாரு ஒரு பிஞ்சு தர்பூசணி பிஞ்சு அதுதான் கிடைக்கும் அப்படின்னு. வேகமா அந்த வேகமா வந்து அந்த விவசாயி கையில அந்த 3 ரூபாய் கொடுத்துட்டு, வச்சுக்கோங்க நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த காசையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதோ அந்த பிஞ்சு இருக்கு பாரு, அதை போய் பறிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த குழந்தை அப்படியே நின்றுகிட்டே இருந்துட்டு அந்த விவசாயிய பார்த்து சொன்னது, அதுதானே அது எனக்கான தர்பூசணி, அது அங்கேயே இருக்கட்டும், விளைஞ்ச பிறகு நான் பறிச்சுக்கிறேன், அதுக்கான காசு நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அது விளைஞ்ச பிறகு நான் பறிச்சுக்கிடுவேன் அப்படின்னு. அப்படியே அசந்து போய் நின்னார் விவசாயி. புத்திசாலி சிறுமியா விவசாயியா? நீங்களே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மிகுந்த